Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்துட்டு என்னோட 9 month பேபிக்கு வெஜிடபிள் புலாவ் தான் சிம்பிளா புலாவ் எப்படி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சமா கேரட் ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சின்ன சைஸ் குக்கர்ல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ்க்காக வந்து சீரகம் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு எல்லாம் பொரிச்சதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம், இஞ்சி, கொஞ்சமா பூண்டு வந்து இதுக்குள்ள சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏன்னா கம்மியான குவான்டிட்டினால சீக்கிரமா வந்து தீஞ்சிடும். டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். நோக்கோல், அப்புறமா கேரட், பச்சை பட்டாணி எல்லாமே சேர்த்து ஒரு 1 மினிட் அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெப்பர் சேர்த்துக்கலாம். கம்மியாக பெப்பர் சேர்த்துக்கணும். ஏன்னா இஞ்சி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்கும், அதனால கொஞ்சமா பெப்பர், கொஞ்சமா வந்து தனியாத்தூள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபைனலா வந்து கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுன்னா அரிசி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் ரிலீஸ் பண்ணிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குக்காக இருக்கு. இப்போ வந்து மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் சுடு தண்ணி கூட சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ஃபுட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். வந்து ரெடியாக இருக்காங்க. நம்ம தண்ணி கொடுத்துட்டு வந்து ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எந்த ஃபுட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். பேபியை வந்து இந்த மாதிரி செமி சாலிடாக கொடுக்கும்போது அவங்க நல்லா சியூ பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ 9 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால வந்து நான் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து வந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம செமி சாலிடாக கொடுக்கறதுனால அவங்க நல்லா சியூவிங் கற்றுக்குவாங்க. நம்ம இந்த மாதிரி கேரட், நவக்கோல் எல்லாம் சேர்த்து கொடுக்கறதுனால டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேபியோட ஸ்கின் டெக்ஸ்சருக்கு, அப்புறமா வெயிட் கெயினுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்கறதுனால பேபிக்கு வந்து டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு. நல்லா சியூ பண்ணி சாப்பிட்ருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க என்னோட சேனலுக்கு வந்துட்டு. Bye bye. See you on next video, guys.